என்னடா நடந்ததுன்னா, இவன் பிடுங்கி இப்படி போட்டான் பாருங்க, மழை பெய்தது, மண் சரிந்தது, வேரை மூடியது, செடி நிமிர்ந்தது, மறுபடியும் பூத்துடுச்சு. அதை அப்படி பார்த்தான். திரும்பி மகாவீரர் அப்படி ஒரு பார்வை பார்த்தான். இப்ப நான் சொன்னனே பழிச்சுடுத்தேன்னு சொன்னா அவன் குரு இல்லை. மகாவீரர் ஒண்ணுமே சொல்லலை, பேசாம மௌனமா நின்றார். இப்ப கோசாலனுக்கு கோவம் வந்துடுத்து. நான் அந்த செடியை பிடுங்கி போட்டேன், மறுபடியும் அதை முளைச்சுடுத்தேன், இப்போ அதை பற்றி எனக்கு தெரிஞ்சே ஆகணும், நீங்கள் எப்படி என்ன வகையில் அதை வந்து பூக்கும்னு சொன்னீர்கள் அப்படின்னு. கோசாலகா, நீ என்னை கேட்ட மாத்திரத்தில் விதையின் அடியாழம் வரையில் நான் பயணித்தேன். அது பூக்கும் என்பது எனக்கு புரிந்தது. நீ அதை எடுத்து எறிய போவதும் எனக்கு தெரிந்தது. ஒருவேளை அந்த செடி சாவதுதான் அதன் இயற்கை தர்மம் என்றால், நீ எடுத்து எறிவது அந்த செடிக்கு செய்கிற உபகாரம். அது ஒரு சாக்கு, அது எப்படியும் சாக போகிறது, உன் வழியாக சாக போகிறது. ஆனால் அது பூப்பது என்பது பிரபஞ்சத்தின் தீர்மானம் என்றால், நீ எத்தனை முறை எடுத்தறிந்தாலும் அது பூக்காமல் விடாது. இது பிரபஞ்சத்தின் பெரிய நியதி. சொல்லிட்டு மறுபடியும் அவனை பார்த்தார். இப்போது நீ என்ன யோசிக்கிறாய் என்று எனக்கு தெரியும். என்ன, மறுபடியும் எடுத்து எறிந்தால் அது முளைக்குமா என்று உனக்கு அந்த எண்ணம் வருகிறது. அந்த செடி உன்னை ஏளனமாக பார்த்து பூவால் சிரிக்கிறதே புரியவில்லையா? பிரபஞ்சத்தின் பெரிய நியதிகளுக்கு மத்தியில் நாம் தலையிட முடியாது. பிரபஞ்சத்தினுடைய மிகப்பெரிய நியதிகளுக்கு மத்தியில் போய் நாம் குறுக்க பூந்துக்கிட்டு நம்முடைய அகங்காரத்தை முன்னாடி வச்சு சில காரியத்தை செய்யக்கூடாது. இப்போ எத்தனை விதமான உணர்வுகளை அந்த ஞானிகள் உண்டு பண்ணுகிறார்கள். சில சமயத்தில் சில ஞானிகள் எதையுமே ஒன்றுமே செய்ய மாட்டாங்க. அவங்க வந்து அவர்களுக்கு வேண்டிய, இவங்க போய் எவ்வளோ பிரார்த்தனை பண்ணுவாங்க, ஒன்றுமே செய்ய மாட்டாங்க. காஞ்சி மகாபெருடத்தில் சித்த சுவாதீனம் குறைஞ்சு ஒரு குழந்தை பிறந்துடுத்துன்னு போய் ஒருத்தர் சொல்கிறார், என் குழந்தை மாதிரி குழந்தை இப்படி பிறந்துடுத்து, நீங்கள் அதாவது அனுகிரகம் பண்ணக்கூடாதா, அதுக்கு எதாவதுன்னு ஒன்றும் சொல்லலை. ஒரு குறிப்பிட்ட நூலை சொல்லி அதில் ஒரு பகுதி இருக்குது, அதை போய் படி அப்படின்னா, அதை போய் படி, அதை போய் படிச்சுடும் அப்படின்னு. அப்புறம் அவர் போனதுக்கப்புறம் கேட்டார்கள், அவர் எவ்வளோ வேதனையில் வந்து கதறார், குழந்தை அப்படி இருக்குன்னு, அந்த குழந்தையை காப்பாற்றுறதுக்கு எதுவும் சொல்லப்படாதா, அதை விட்டு அந்த புத்தகத்தை எடுத்து படின்னு அவருக்கு யோசனை சொல்லுகிறீர்களே, எங்களுக்கு புரியலையே. நான் அந்த புத்தகத்தை எடுத்துகிட்டு வானார். அந்த புத்தகத்தை எடுத்துகிட்டு வா, நான் சொன்ன அந்த பகுதியை படி. அதில் என்ன வாசகம் இருக்குது? குழந்தை சித்த சுவாதீனமாக பிறந்துட்டா ஒன்றும் கவலைப்படாது. ஏன், அந்த குழந்தைக்கு மறுபிறவி கிடையாது. ஏன் தெரியுமா? என் அகங்கார நிலையிலிருந்து நான் செய்கிற காரியங்கள் தான் எனக்கு பாவ புண்ணியங்களை உண்டு பண்ணும். சித்த சுவாதீனமாகிவிட்டால் அந்த குழந்தை அகங்கார நிலையை இழந்து விடுவதால் அது செய்கிற எந்த செயலுக்குரிய பாவ புண்ணியமும் அந்த குழந்தைக்கு கிடையாது. அப்புறம் மறுபிறவி இல்லை. இட்ஸ் a blessing. நான் சொல்ல முடியுமா அவனுக்கு போய் உன் குழந்தை இப்படி பிறந்து விட்டது ரொம்ப நல்லதுன்னு நான் சொல்ல முடியுமா? அது அவனா படிச்சு புரிஞ்சுக்கிட்டோம். அந்த புத்தகத்தை எடுத்து படிச்சா அவனுக்கா புரியட்டும், அதுக்காக சொன்னேன். பிரபஞ்சத்தின் பெரிய நீதிக்கு மத்தியில் மகா ஞானிகள் குறுக்கிடுவதை விரும்ப மாட்டார். அது ஒரு கணக்கு இருக்கு. அந்த குழந்தை முக்தி அடைவதற்கு வசதியாக இவர் வீட்டில் வந்து இப்போ சித்த சுவாதீனத்தோட பிறந்திருக்கு, அந்த குழந்தை முக்தி அடைய போறது, நாமே அது குறுக்க பூந்து அது வேற ஏதாவது ஒரு காரியம் பண்ணுவானே. நீங்க சித்த சுவாதீனத்தை உண்டு பண்ணா என்ன வரும்? அகங்காரம் தான் வரும். தேவையா? ஸோ ஞானிகள் ஒரு காரியம் செய்கிறார்கள்னா அது ஒவ்வொரு காரியத்துக்கும் ஏதோ ஒரு காரணம் இருக்க வேண்டும். அதாவது ஒவ்வொருவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒப்பற்ற உண்மைகளை ஒவ்வொரு நிலையில் ஒவ்வொரு குரு உலகத்தில் வெளிப்படுத்தி இருக்கிறார். கிரேக்கத்தில் டயோஜனிஸ் ஒரு மிகப்பெரிய ஞானி, உங்களுக்கு தெரியலாம், கேள்விப்பட்டிருப்பீர்கள், குறைஞ்சபட்சம் படிச்சிருப்பீர்கள். அலெக்சாண்டர் படையெடுத்துக்கொண்டு புறப்படுகிறார். படையெடுத்துக்கொண்டு புறப்படுகிற அலெக்சாண்டர் டயோஜனிஸை போய் பார்க்குறார். டயோஜனிஸ் எப்படிப்பட்ட ஒரு வித்தியாசமான ஞானின்னா, இந்த சம்பவத்தை சொல்லிட்டு சொல்கிறேன். இப்போ ஞானிகள்லாம் முக்தி என்கிற விடுதலையை நோக்கி போனவர்கள், பூரணமான சுதந்திரர்கள். அவங்கள வந்து யாரும் எதுவும் கட்டுப்படுத்தவே முடியாது. நம்ம சொல்கிற எந்த ஃப்ரேம், எந்த எல்லையும் அவங்கள கட்டுப்படுத்தாது. அவங்கள ஆதிசங்கர பகவத்பாதால் சன்னியாசம் வாங்கிட்டு போனதுக்கப்புறம் தாயாருக்கு ஈமக்கிரியை பண்ணுறார். எப்படி சார் சன்னியாசிக்கு தாய் உண்டு, எப்படி அம்மாவுக்கு ஈமக்கிரியை பண்ணலாம் அப்படின்னா, நீங்களும் நானும் வச்சிருக்கிற எந்த ஸ்கேலையும் அடங்காமல் இருக்கிறது தான் துறவே. நாம் ஒரு ஸ்கேல் எடுத்துட்டு சன்னியாசி போய் அம்மாவுக்கு ஈமக்கிரியை பண்ணலாமான்னா நாம கேட்டா அதெல்லாம் ஒத்து வராது. நீ வச்சிருக்கிற ஸ்கேல் எதுவுமே அவருக்கு பொருந்தாது. ஏன், ஸ்கேலுங்கிறத உடைச்சுட்டு வெளியே போயிட்டாங்க, அப்புறம் நீ என்ன ஸ்கேலை தூக்கின்னு போறது? அவங்கள மெஷர் பண்ணக்கூடிய கருவிகளை நம்மகிட்ட இல்லை. அவங்க குவாலிட்டிஸ் எல்லாம் மெஷர் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி நமக்கு இல்லை. நாம் அதை செய்ய முடியாது. நான் மகாவீரரை பற்றி சொன்னேன், ஜீசஸ் கிரைஸ்டை பற்றி சொன்னேன், பல்வேறு விதமான ஞானிகளை பற்றி சொல்லிக் கொண்டிருந்தேன். அலெக்சாண்டர் டயோஜனிஸை போய் பார்க்குறார்.
டயோஜனிஸ் வந்து சுதந்திரமான மனிதர். சுதந்திரமான உடம்புல துணி போட மாட்டார், ஒரு துணி போட மாட்டார் உடம்புல. அவர் சொல்றார், துணி போடுவது உடம்பின் ஆரோக்கியத்துக்கு கெடுதல்ங்கிறார். மனுஷன் இயற்கையோட இயற்கையாக இருக்கணும். இப்போ நாய் எல்லாம் சௌக்கியமாக இருக்குது அப்படின்னா அதனால சௌக்கியமாக இருக்குது, துணி போடாதால் தான் சௌக்கியமாக இருக்குங்கிறாரு. நல்ல இயற்கை அப்படியே வாங்குது, அப்படியே அது பாட்டுக்கு இருக்குது. திடோத்திரமாக இருப்பார். டயோஜனிஸில் தோற்றத்தை பற்றி எழுதுகிறோம். அவ்வளவு அழகாகவும் அவ்வளவு ஆண்மையோடும் அவ்வளவு லட்சணமாகவும் இருப்பார். செதுக்கிய ஒரு கிரேக்க சிற்பம் மாதிரி இருப்பார் டயோஜனிஸ். அவர் சுதந்திரத்துக்கு ஒரு டெஃபினேஷன் சொல்கிறார், பியூட்டிஃபுல் டெஃபினேஷன். ஞானிகளுடைய சுதந்திர நிலைக்கு ஒரு டெஃபினேஷன் சொல்கிறார். சுதந்திரம் என்பது மனதுக்கு விரும்பியதை செய்வது அல்ல, எனக்கு என்ன தோணுதோ அதெல்லாம் செய்யறதுன்னு அல்ல. சுதந்திரம் என்பது பிறரை துன்புறுத்துவதற்கான அனுமதி அல்ல. இப்போ சுதந்திரம் என்பது என்னன்னா தன் எல்லா செயலுக்கும் தானே பொறுப்பேற்றுக் கொள்ளுதல். இது கொஞ்சம் புரிஞ்சுக்கிறது கஷ்டம். இப்போ எனக்கு ஒரு கஷ்டம் வந்தால் நான் என்ன சொல்ல முடியும், விதி ஜம்ப் பண்ணிட்டேன். எப்படி நான் ரெஸ்பான்சிபிள்னு ஒத்துக்கல, விதின்ட்டேன் இல்லையா? அப்புறம் சொல்லுவான், ராகு கேதுவை பார்க்குதா, அது ஏன் ஒன்றை பார்க்குது? அப்போ அதனால ஆகிப்போச்சு. ஐ டிட் திஸ் ஒத்துக்க மாட்டான். அந்த நேரத்தில் எனக்கு பிளானட்டரி பொசிஷனே சரியில்லை சார், அதனால இது நடந்துடுது அப்படின்னு. இதெல்லாம் எஸ்கேபிசம். உன் ஒவ்வொரு செயலுக்கும் நீ தான் பொறுப்பு. உன் ஒவ்வொரு செயலுக்கும் நீ தான் பொறுப்பு. நீ உன்னுடைய ஆக்ஷனுக்கு தகுந்த ரியாக்ஷன் கர்மா தேடி போயிட்டே இருக்கும். நீ என்ன பண்றியோ அதுக்கு எதிர்விளைவு ஏற்படும், அந்த எதிர்விளைவுக்கு இன்னொரு எதிர்விளைவு ஏற்படும், அதுக்கு இன்னொரு எதிர்விளைவு ஏற்படும், அப்படியே கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். அப்ப நீ உன் செயலுக்கு பொறுப்பேற்றுக்கணும். சுதந்திரம் என்பது எல்லா செயலிலிருந்தும் தப்பி குதிப்பதல்ல, தன் எல்லா செயல்களுக்கும் தானே பொறுப்பேற்பது. மிக முக்கியம், தான் தான் தனக்கு எஜமானன் என்பதை கண்டுபிடிப்பது. நான் யாருக்கும் அடிமை அல்ல, நான் தான் எனக்கு எஜமானன் என்பதை கண்டுபிடிப்பது. சார், சுவாமின்னு சொல்றமே, துறவிகளை ஏன் சுவாமின்னு சொல்றோம்? சன்னியாசிகளை சுவாமின்னு கூப்பிடுறோமே, ஏன் சுவாமின்னு கூப்பிடுறோம்? இதுக்கு ஒரு இலக்கிய விளக்கம் சொல்லிடுறேன். பாம்பன் சுவாமிகள்கிட்ட போய் ஒருத்தன் கேட்டான், நீங்களாம் என்ன சாமியா? சாமியார் தானே, மனுஷன் தானே, சாப்பிட தானே செய்வீங்க, அப்புறம் என்ன சுவாமிகள்னு பாம்பன் சுவாமிகள்னு சொல்றது? நீங்க என்ன சாமியான்னா? அதுக்கு ஒரு விளக்கம் சொன்னார். தம்பி, 100ன்னு ஒரு நம்பர் கேள்விப்பட்டிருக்கிய? ஆமாம். அதுக்கு கொஞ்சம் குறைஞ்சதுக்கு ஒரு நம்பர் இருக்குது, அதுக்கு 90ன்னு பேர். 90 100 இல்லை, 100க்கு 10 கம்மியாக இருந்தால் 100. தமிழில் தொல்லுன்னா வளையுதல்னு அர்த்தம். தொண்டு கிழவர்னா தொண்டு பண்ணி கிழவர் ஆயிட்டார்னு அர்த்தம் இல்லை, வளைஞ்சுட்டார்னு அர்த்தம். வளைஞ்சு போயிட்டார், முதுகு கூணி எடுத்து. தொண்டுனா வளையுதல்னு அர்த்தம், தொல்லுனா வளையுதல்னு அர்த்தம். கவனிங்க, 100 கிட்டத்தட்ட 100க்கு முன்னாடி கொஞ்சம் ஊண்டு வளைஞ்சு விடுத்து, அதுக்கு என்ன பேரு? 90. அப்ப 100 இல்லைன்னாலும் 90 வந்துட்ட உடனேயே அது கிட்டத்தட்ட 100ங்கிறதால 90ன்னு சொல்ற மாதிரி, நாங்களாம் சாமி இல்லைன்னாலும் கிட்டத்தட்ட சாமி கிட்ட வந்துட்டதால எங்களை சாமின்னு சொல்றாங்க. கிட்டத்தட்ட 100 இல்லை, 90, இன்னொரு 10 ஸ்டெப் தான் பாக்கி இருக்கு, அதனால எங்களை 90 சாமின்னு சொல்றாங்கப்பா அப்படின்னு. ஆனா முக்கியமான பொருள் தெரியுமா? சுவாமின்னா என் இருப்பை, என் செயலை இன்னொருவர் தீர்மானிப்பதில்லை, நானே தீர்மானிக்கிறேன் என்பதுதான் சுவாமி என்பதற்குரிய எக்ஸாக்ட் டெஃபினிஷன். இன்னொருத்தர் வந்து முடிவு எடுக்க முடியாது. இப்ப சிலர் சொல்றாங்க சுவாமிகள் அங்க வர முடியாது, சிஷ்யர்கள்லாம் வாண்டான்னு சொல்லிட்டேன். சிஷ்யர்கள் சொல்றத நீ என்ன கேட்கறது? போகணும்னு நினைச்சா போக வேண்டியதுதான், போக மாட்டேன்னு நினைச்சா போக மாட்டேன் தான். என்ன நினைக்கிறியோ, என்ன தோன்றதோ செய்ய வேண்டியது தான். அதை விட்டுட்டு அதை சொன்னா அவங்க என்ன நினைப்பாங்களோ, இது சொன்னா இவங்க என்ன நினைப்பாங்களோ. துறவிக்கு வேந்தன் துரும்புன்னா அவங்க என்ன நினைக்கிறாங்களோ முழு சுதந்திரத்தோட அந்த காரியத்தை அப்படியே செய்யணும், யாருக்காக வளைஞ்சு கொடுக்க மாட்டாங்க. சரி, இப்ப டயோஜனிஸ் என்ன சொல்றார்? உனக்கு நீ பொறுப்பேற்றுக் கொள்ளுகிற போதுதான் நீ சுவாமி ஆகிறாய், அதாவது எஜமானன் ஆகிறாய். இதுக்கு ஒரு சம்பவம் பாருங்க. அவரு உடம்புல துணி இல்லாமல் படுத்திருக்காரு. கிரேக்க நாட்டில் அடிமைகளை விற்கிற பழக்கம் உண்டு, வியாபாரம் உண்டு, அடிமை வியாபாரம் உண்டு. இந்த அடிமை வியாபாரம் பண்ற 4 பேர் தள்ளி நின்று இவரை பார்த்துட்டு சொன்னா, இந்த பையன் மட்டும் நமக்கு அடிமையாக கிடைச்சா சந்தையில் விற்றா ஏகப்பட்ட காசு கிடைக்கும். அப்போ ஒருத்தன் சொன்னா, நம்பி கிட்டக்க போக முடியாது, ஏன் நம்மளை பொட்டலம் கட்டிடுவான். அவன் பலத்தை பார்த்தியா, கையை பார்த்தியா, காலை பார்த்தியா. ஆனால் இவனை வாங்கிக்கிறதுக்கெல்லாம் ரெடியாக இருப்பான். இவன் அடிமையாக வந்து வேலை பார்த்தா எல்லாருக்கும் நல்ல வேலை பார்ப்பான்னு இவனை வாங்கிக்கிறதுக்கெல்லாம் ரெடியாக இருப்பான். ஏகப்பட்ட பணத்துக்கு விற்கலாம். ஆனால் எப்படி இவனை பிடிக்கிறது? இவன் பேசுகிறதெல்லாம் கேட்டுக்கிட்டு தான் இருக்கார். இன்னொன்று, இவங்க பேசுகிறத கேட்கணுன்ற அவசியமே இல்லை, அவங்களுக்கு புரியும். டயோஜனிஸ் அந்த 4 பேரையும் பார்த்தார். இங்கே வாங்க, உங்களுக்கு என்ன வேணும்? என்னை சந்தையில் போய் விற்கணும், அவ்வளோதானே. நீங்களாக வந்துட்டா விற்றுறது ஈஸி,
சரி வர்றேன். சந்தைக்கு அடிமைகளை ஓட்டிகிட்டு போகும்போது கயிறு கட்டுறது அந்த மாதிரியான வேலையெல்லாம் பண்ணக்கூடாது. ஒன்று தெரிஞ்சுக்கோ, நீ விற்க போவது ஒரு அடிமையை அல்ல, ஒரு எஜமானனை.